வந்தே மாதரம் வடபழனி வேங்கீஸ்வரன் கோயில் இவருடைய குளத்தை தான் காணாமல் போயிடுச்சு. அந்த கூகுள் மேப்பில் ஒரு வக்கீல் வந்து எடுத்து கொடுத்தாரு. 2016 ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் இந்த கோயிலை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி. ஒரு 10 பெட்டிஷன் போட்டுப்பேன். வீரசண்முகமணி என்னை கூப்பிடல. ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஆனோன்னு என்னை கூப்பிட்டாரு விசாரணைக்கு. அப்போ நான் என்ன டிலே பண்ணுறியா, ஜெயலலிதா மாதிரி டிலே பண்ணுறியா, அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி காட்டமாக லெட்டர் போட்டேன். அப்புறம் ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்தார். சார் வாங்க சார்னு சொல்லி என்னோடய சிஸ்டத்தில் உட்காந்து இந்த பாருங்க இதான் கூகுள் எர்த், இது தெரியுதா, குளம் கொஞ்சம் தெரியுதா, இதான் குளம் அப்படின்னு ஃபிலிம் காட்டினார். வந்து எல்லாம் மனம்லாம் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. குளம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ கடைசியில் இப்போ பில்டிங் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தாரு வீரசண்முகமணி என்கொயரிங் போது. பார்த்துட்டு அட்டடே ஆமாம் நான் ஒன்றும் ஆர்டர் போட்டுடுறேன் அப்படின்னாரு. ஒரு 10 நாள் கழித்து 10 பக்கத்துக்கு ஒரு தபால் வருது. அது குளம் இல்லையா குட்டைன்னு சொல்லி அந்த ஆக்கிரமிப்பாளர் போய் ஒரு சிவில் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டார். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, குளம் இல்லை குட்டை அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டாரான் அப்படின்னு தள்ளுபடி பண்ணார். அப்போ 2018 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் திருப்பி போட்டேன். அப்போ இன்னொரு நண்பர் மூலமாக நிறைய டாக்குமெண்ட் கிடச்சிது. அதெல்லாம் வச்சு போட்டவுடனே நான் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வக்கீலாம் வைக்க மாட்டேன். நான் கவர்மெண்ட் வக்கீல் ஒத்துக்கிட்டார், SRNC வக்கீல். ஆமாம் அங்கே ஒரு குளம் இருந்தது, ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு லேடி சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க. அந்த அம்மா உடனடியாக நீர்நிலையை மீட்டு எடுக்கவும் உத்தரவு போட்டாங்க. உடனே பிஜேபிக்காரங்களாம் வந்து இந்து முன்னணிக்காரங்கெல்லாம் வந்து எனக்கு சார்வெல்லாம் போச்சு, சார் சூப்பர் சார்ன்ட்டு போனாங்க. அவன் போய் 2018 ஸ்டே வாங்கிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். என்ன சொல்லி ஸ்டே வாங்கினான்னு கிடையாது, வாங்கிட்டான். ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் அப்படின்ட்டாங்க, ஒன்றுமே பண்ணக்கூடாதான். அதுக்கப்புறம் 2025 சஞ்சய் கண்ணா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜிக்கிட்ட வருது. அது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வந்து அவர் ஏன் இறங்காவலர் யார் ஆட்டையை போட்டானோ அவனை ஏன் நீ பார்ட்டியை சேர்க்கலை, அவனை பார்ட்டியை சேர்த்து அந்த கேஸை திருப்பி விசாரி அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. என்னால் விஞ்ஞானம் ஒருப்படியே குளம் இருக்குது, அதெல்லாம் காட்டினவருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணாங்க, ஏதாவது நோட்டை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி இல்லை சாரி வி கேனாட் டு எனிதிங் அப்படிம்பாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் போது நம்ம பணம் இருக்காது. வேங்கீஸ்வரன் தான் குளத்தை கொண்டாடணும். ஈஸ்வரா ஜெயஹிந்த்.